அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பியோட கிரேடு 2 இரண்டாம் நிலை காவலர் மொத்தம் 3329 காலி பணியிடங்களுக்கான அந்த ஓவரால் ரிசல்ட் ப்ளஸ் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கொடுத்த அந்த டைரக்ஷன்ஸோட அடுத்த சிவி லிஸ்ட் எப்போ வரும், பழைய போட்டியாளர்களுக்கு மீண்டும் உடல் தகுதி தேர்வு நடைபெறுமா, மேலும் பார்த்திங்கன்னா அந்த கிரேஸ் மார்க்கு கொடுத்துருக்காங்க, அதனால் கட் ஆஃப் பாதிக்கப்படுமா, புதிய நேம் லிஸ்ட்டில் யார் யார் வர வாய்ப்பு இருக்குது, ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எத்தனை நபர்கள் வர வாய்ப்பு இருக்குது, அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த நாட்கள் அப்படின்றது அதிகமாக அல்லது பழைய போட்டியாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட உடல் தகுதி தேர்வை விட கம்மியாக அப்படின்றத தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா இந்த மினிமம் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஜென்ரலுக்கு 61, விமனுக்கு 55 70 மார்க்குக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் இப்போ 3 கொஸ்டின்ஸ் கிரேஸ் மார்க்கு கொடுத்துருக்கா அப்படின்னால அனைவருக்குமே இது மாறும். அப்போ என்னாகும் அப்படின்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா அதில் 1 அல்லது 2 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் மாறும் அப்படின்னு நம்ம தெளிவாக வீடியோ கொடுத்துருந்தோம். கோர்ட்டோட டைரக்ஷன்ஸ் கொடுத்ததுனால மேபி பார்த்திங்கன்னா இப்போ 55 இருக்கா, ஜென்ரலில் விமனில் 55 அப்படின்றது ஜென்ரல் விமனில் 51 50 48க்கு கூட குறைய வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்த கட் ஆஃபில். ஏன்னா விமனில் அந்த மார்க்கு கேட்டகரியில் எத்தனை நபர்கள் இருப்பாங்க அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் இப்போ 55 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரல் விமனுக்கு 52க்கு வந்திருக்கு. ஆனால் 52 மதிப்பெண் எடுத்த பெண் தேர்வர்கள் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து கட் ஆஃப் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு கம்யூனல்லையும் ஆண் போட்டியாளர்களுக்கும் பெண் போட்டியாளர்களுக்கும் அந்தந்த கம்யூனல் கட் ஆஃப் அப்படின்றது புதுசாக நான் சிவி லிஸ்ட்டுக்கு சொல்கிறேன். புதுசாக அந்த சிவி லிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் குறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா போன தடவை நம்ம வராதுன்னு நினச்ச கேண்டிடேட்டுக்கு எல்லாத்துக்கும் இந்த தடவை வந்துடும். அதான் ஃபஸ்ட்டு நேம் லிஸ்ட்டு வெளியிட்டு அதற்கான உடல் தகுதி தேர்வை முடிச்சுட்டு இப்போ ஓவரால் கட் ஆஃப்க்கு வெயிட் பண்ணுறாங்கல்ல, அதில் யார் யாருக்கு பார்டரில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வரும்னு நினச்சி வரலையோ அவங்க அத்தனை பேருக்கும் இது செகண்ட் சான்ஸு. கண்டிப்பாக இதோட நேம் லிஸ்ட்டு அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கட்டாயம் இடம்பெறும். இது இந்த மார்ச் 28க்குள்ளே உங்களுக்கு அந்த ரிசல்ட் அப்படின்றது கோர்ட்டோட டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, விரைவில் வந்துடும். அப்படி வரும்போது என்னாகும் அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் கட் ஆஃபில் இருக்கக்கூடிய பழைய கட் ஆஃபில் இருக்கவங்களும் இப்போ புதுசாக வரக்கூடிய கட் ஆஃபில் வரக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த உடல் தகுதி தேர்வுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் அப்படின்றது கூடத்தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ எலெக்ஷன்ஸ் நடைமுறை இருப்பதுனால காவல்துறை பார்த்திங்கன்னா தேர்தல் பணி செஞ்சிட்ருக்கனால அவங்களுக்கு உடல் தகுதி தேர்வு அப்படின்றது மே 10க்கு அப்புறம் தான் வைக்க முடியும். ஸோ அவங்களுக்கு இப்போ புதுசாக நேம் லிஸ்ட்டில் ஆட் ஆக போகிறாங்கல்ல ஒரு 500லேருந்து 800 பேருக்குள்ளே, அவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த உடல் தகுதி தேர்வுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற நாள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த வாய்ப்பை அவங்க சரியாக பயன்படுத்தி எல்லா முக்கியமான 3 ஈவெண்ட்லேயும் டபுள் ஸ்டார் வாங்கிட்டாங்க அப்படின்னா இங்கே கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஓவரால் கட் ஆஃப்க்கு வெயிட் பண்ணுற கேண்டிடேட்க்கு இப்போ கிரேஸ் மார்க் வந்திருக்கனால அவங்க எவ்வளோ மார்க்கில் இருக்காங்கன்னே இப்போ அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஆல்ரெடி 1:5 ரேஷியோவில் உடல் தகுதி தேர்வுக்கு தயாராகிட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க டபுள் ஸ்டார் வாங்கிட்டாங்க. அடுத்த ஃபைனல் கட் ஆஃப்க்கு வெயிட் பண்ணும்போது இந்த 3 மார்க்கு பழைய மார்க்கை விட கம்மியாக பழைய மார்க்கை விட கூடுமா அப்படின்றது நம்மளோட ஃபைனல் ஓவரால் ரிசல்ட் வெளிவந்த பின்னாடி தான் நமக்கே தெரிய வரும். ஏன்னா அந்த அளவு இந்த கொஸ்டின்ஸ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்தல் நடைமுறை இருப்பதனால இந்த ஃபைனல் ரிசல்ட் வெளியிடுறதுக்கு முன்னாடி இந்த புதுசாக செலெக்ஷன் லிஸ்ட்டு 1:5 அப்படின்றது ஏப்ரல் அதாவது மார்ச் 28க்குள்ளே ஒரு அப்டேட் கிடைக்கும். ஏப்ரலுக்குள்ளே உங்களுக்கு டென்டேட்டிவாக எந்த ஷெட்யூல் படி டைம் பிளேஸு எத்தனை பேர் ஒரு பேஜுக்கு அப்படின்றத அப்டேட் பண்ண தான் போகிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த புதுசாக அழைக்கக்கூடிய தேர்வுக்கு வரக்கூடியவங்க தங்களுடைய உடல் தகுதி சான்றிதழ்கள், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ப்ரையாரிட்டி சான்றிதழ், அதாவது என்னென்னா என்எஸ்எஸ், என்சிசி, ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, பிஎஸ்டிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன், விடோ, மாற்றுத்திறனாளிகள் போன்ற அனைத்து விதமான கட் ஆஃப்க்கு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான முன்னுரிமை சான்றிதழை கட்டாயம் நீங்கள் வச்சுருக்கணும். எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த
கிரேடு 2 கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில் கொடுத்தீங்களோ அதற்கான அத்தனை சான்றிதழும் கைவசம் வச்சுருக்கணும். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம கட் ஆஃப் வந்து ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 17,935 நபர்கள். சென்றாட அந்த ஷார்ட்ஃபால் அப்படின்றது ஒரு 105, அடிஷ்னல் கேண்டிடேட் ஒரு 649, ஆக மொத்தம் 18,689. இந்த வருஷம் அதாவது இப்போ புது நேம் லிஸ்ட் வரும்போது இது 20,000 கூட மாற வாய்ப்பு இருக்குது. இந்த 18,689 அப்படின்றது 20,000 மாற வாய்ப்பு உள்ளது அந்த 3 கிரேஸ் மார்க்குனால. மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண் போட்டியாளர்கள், பெண் போட்டியாளர்கள் அனைவருமே புதுசாக நேம் லிஸ்ட் வரும்போது ஆல்ரெடி போன லிஸ்ட்டில் இருந்தவங்க இந்த லிஸ்ட்டில் இடம் பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறுபடியும் உடல் தகுதி தேர்வு நடைபெறுமா அப்படின்றத TNUSRB போர்டு மட்டும்தான் முடிவு செய்யும். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மறுபடியும் CV டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்குமா அப்படின்றதும் மாண்புமிகு TNUSRB போர்டு மட்டும்தான் முடிவு செய்யும். ஏன்னா இது வந்து புதுசாக ஒரு நேம் லிஸ்ட்டு ஜென்ரேட் பண்ண சொல்லி அதுக்கடுத்து லீகல் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறதுக்காக அவங்க டைரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ போர்டு வந்து ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ண பின்னாடி என்ன செய்ய போகிறாங்க, அனைவருக்கும் மறுபடியும் ஒரே மாதிரி நடத்த போகிறாங்களா, அல்லது ஏற்கனவே தகுதி தேர்வு முடிச்சுட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களை தவிர்த்துட்டு புதிதாக வந்திருக்கக்கூடிய அந்த 1000 மாணவர்களுக்கு மட்டும் நடத்த போகிறாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கிரேஸ் மார்க்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 1000 பேருக்கு வந்து உடல் தகுதி தேர்வுக்கும் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டுக்கும் ரெடி பண்ணணும். அது ஒரு பெரிய வேலை. ஹால் டிக்கெட் ஜென்ரேட் பண்ணணும், பேஜ் வைஸ் பிரிக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண் போட்டியாளர்களாக இருக்கட்டும், பெண் போட்டியாளராக இருக்கட்டும், அந்த டபுள் ஸ்டார் வாங்குறதுக்கு முக்கியமான 3 ஈவெண்ட்டுக்குமே இப்போ இருந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் முக்கியமான அந்த 3 ஈவெண்ட்லேயும் டபுள் ஸ்டார் வாங்க முடியும். எஸ்பெஷலி ஆண் போட்டியாளர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோப்பு 6 மீட்ரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சிங்கிள் ஸ்டார் தான் கிடைக்கும். அதே மாதிரி லாங் ஜம்பில் 4.50 மீட்டர், 4.50 மறந்துடாதீங்க. இது எப்போ கேட்டாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதே ஸ்கோப்போட அதே டிசிப்ளினோட அந்த டபுள் ஸ்டார் வாங்குகிற மைண்ட் செட்டோடய இருக்க முடியும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு அப்படின்றது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மார்ச் 28க்குள்ளே உங்களுக்கு ஒரு அப்டேட் கிடைக்கும். 2026 இந்த பார்டரில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. மேலும் வந்து பார்த்திங்கன்னா 2026 அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான சிலபஸ் என்ன, எப்படி ஈஸியாக படித்து ஸ்கோர் வாங்கலாம் அப்படின்றதும் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து வீடியோ வரப்போகுது. நன்றி.